ஒற்றுமை ஒரே இலக்கு. வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். பர்சனலாக என்னென்னா எங்களோட அம்மா அப்பாவில் அதை பற்றி கதைச்சிருக்கிறீங்க, அதன்படியே அதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மலையக தமிழர்கள்ன்ட்டு. ஆனால் இப்போ பார்க்க போனீங்களா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அதை பெருசாக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லாட்டி செகண்ட் ஜெனரேஷனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ நாங்கள் எல்லாருமே புலம்பெயர்ந்த டயஸ்போரிக் தமிழ், நாங்கள் வந்து ஈழத்தை விட்டு வெளியில் வந்து இப்போ இருக்கிறோம். நாங்கள் எப்பயுமே இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே கலாச்சாரத்தில் இருக்கேக்கல அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் எங்களுக்கு சொல்லணும் இப்படி இப்படி நடந்ததுன்ட்டு. அவர் சொன்ன மாதிரி இப்போ இருக்கேக்கல அவங்களுக்கு ஏதாவது தேவையண்டா அவங்க தான் முன் வந்து தங்களுக்கு இப்படியான தேவை இருக்குது. பல நிறுவனங்கள் இப்போ த்ரிஷா சொன்ன மாதிரி நாங்கள் we are willing to help மாதிரி அப்படி நீங்கள் முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து நான் பர்சனலாக எனக்கு விருப்பம் தமிழாக்கள் இங்கே இருந்தவங்க 100 years ago இங்கே இருந்தவங்க இப்போ வந்து ரிப்பப்ளிக் ஐலண்டில் இலங்கையில் இருந்து போய் 3rd 4th ஜெனரேஷனில் இருக்கிற மக்கள் வந்து ரைட். ஸோ அப்படி எனக்கு ஆசையாக இருக்கும் எங்கெங்கே பல்வேறு ஆண்டுகளுக்கு முதல் எங்கெங்கே போய் இருக்கிறாங்கன்ட்டு. அது மாதிரி லைக் பர்சனலாக தெரிஞ்சுக்கிறது வேறு, ஆனால் இப்படியான விஷயங்களை வந்து மூத்த தலைமுறையிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அதே மேடம் ஊடகவியலாளர்களும் வந்து இப்போ பேப்பர்ஸில் வந்து இதை பற்றி ஆர்டிக்கல் ரைட் பண்ணணும். இவங்களும் இப்படியான பிரச்சனைக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட ஹெல்ப் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு அதில் பிரச்சனைக்கு உள்ளாகிருக்கிற ஆக்கெல்லாம் முன் வந்து அதை பண்ணணும். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு நல்லா தெரிய வரும்ட்டு நான் சொல்கிறேன். தலைமுறையில் இருந்து அந்த தகவல் சென்றாக வேண்டும், இல்லாவிட்டால் தகவல் தெரிந்தாக வேண்டும். தெரிந்து கொள்வது என்பதுதான் மிகச் சுருக்கமாக. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்க காய்ச்சல் இருந்து இப்போ இதில் பார்த்துக்கிட்டா எல்லாரும் சொல்கிறீங்க மலையகத்து தமிழர் உண்டு. அந்த வார்த்தையை மாற்றவும் நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து முந்தி உங்களுக்கு தெரியும் தீவேர் ஒரு இதை கொண்டு வந்து நாங்கள் அவங்கள இது இல்லை சொல்லி கொடுக்கணும் இல்லை அந்த வார்த்தைக்கு நான் சொல்கிறேன். என்ன அந்த வார்த்தையை மாற்றினதே ஒரு மலையகத்து தமிழர் தான். ஏன்னு கேட்டால் ஆரம்பத்தில் வந்து தோட்ட காட்டான்னு தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. இது சிரிக்கிறது இல்லை, நான் உண்மையில் என்ன யாரும் தோட்ட காட்டான்னு சொன்னா நான் பெருமைப்படுவேன். ஏன்னு கேட்டா அதுல இருந்து அட்வான்ஸ் லெவல் படிச்சு யூனிக் என்டர் பண்ற லெவலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். சரியா? அப்ப நான் தோட்ட காட்டான்றதுல பெருமைப்படுறேன், சந்தோஷம். ஆனா அதுல மலையகத்தான்ன்றது அதை விட கிரேட் தான். இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ள மலையக தமிழர்களோட யூனி போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, அட்வான்ஸ் லெவல் மட்டும் படிக்கிறது 10% கூடி இருக்குது. கிட்டத்தட்ட 10% கூடி இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டால், இப்போ நீங்கள்லாம் சொன்ன மாதிரி படிக்கிறதுக்குரிய டேலண்ட் இருக்குது, வசதி இல்லை, காசு இல்லை, டியூஷன் போக முடியாது. அந்த பாடசாலையில் வந்து ஒரு O லெவல் மட்டும் கூடத்தான் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. A லெவலுக்கு படிக்கணுமெண்டா ஒரு 2-3 பஸ் ஏறி இன்னொரு பெரிய ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்குது. அப்போ அது போக முடியாமல் இருக்குது அவங்களுக்கு. அப்போ இதுதான் அங்கே இருக்க பிரச்சனை. மற்றது வந்து மலையத்தில் இருந்து படிக்கிறவங்க வந்து டக்குண்டு ஒரு 10ஆம் வகுப்பு படித்த உடனே கொழும்புக்கு போயிடுறாங்க. கொழும்புக்கு போயிட்டு அவங்க கொழும்புலேயே தங்கிடுறாங்க. இங்கே மலையத்துக்கு வந்து இது பண்ணுறதோ ஒன்றும் இல்லை. மற்ற வந்து அக்காவுக்கும் நன்றி சொல்லணும் முன் வந்ததுக்காண்டி. இப்போ நானும் இன்னும் சில பேர் எல்லாம் இணைஞ்சு மலையத்துக்காக ஒரு எனக்கு பிரதேசவாதம் பிடிக்காது உண்மையில். சுதர்ஷன் தெரியுமா இருக்கும், எனக்கு பிரதேசவாதம் பிடிக்காத விஷயம். ஆனால் நான் மலையத்தண்டு வந்ததுக்கு காரணம் வந்து இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த மக்களுக்கு ஏதாவது உதவியை இங்கே இருக்க மலையக மக்கள் மூலமாக ஒரு உதவியை கொண்டு போய் சேர்க்கணுமென்றது என்ற பெரிய விருப்பம். அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு பல முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அமைக்கிறது, அதாவது இந்த பிழைகள்லாம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அமைப்பை அமைக்கிறதுல தான் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அநேகமாக அக்டோபர் நவம்பருக்குள்ளே நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டு நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை முன்வாங்க, கட்டாயம் செய்வோம். ஆக நாங்கள் சொல்ல வேண்டியது, நாங்கள் எல்லோருமே தமிழர்கள் மலையகத்தில் இருக்கிறோம். அது ஒரு தனி விவாதத்துக்கு போகும். அந்த தமிழருக்குரிய அடையாளம் அது பற்றி உண்மையில் அது பெரிய கதை இருக்கிறது. அந்த ஒரு இனம் தன்னை எப்படி அடையாளம் காட்டப்படுகிறது என்றது, இந்த மலையக தமிழர் என்கிற அடையாளம் இப்போது உருவாக்கப்படுகிற இந்த அரசியல் யாப்பில் மலையகத்துக்குள் வாழ்கிற தமிழர்கள், மலையகத்துக்குள் மாத்திரமல்ல மலையகத்தை பூர்வீகமாக கொண்ட கொழும்பில் வாழ்கிற தமிழர்களையும் என்ன பெயரில் அழைப்பது என்பதற்கு மலையக தமிழர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று பலவிதமான பரிந்துரைகள் சிவில் சமூகம் வைத்திருக்க காரணம்,
இவர்கள் இந்திய வம்சாவளி தமிழர் என்று அழைக்கப்பட்டு வந்தவர்கள். அப்போ இந்திய வம்சாவளி தமிழர் என்கிற வார்த்தை அவர்களை அந்நியராக காட்டுகிற ஒரு சூழலில் மலையகத் தமிழர் என்கிற அந்த அடையாளத்தோடு அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்பதை பலர் விரும்புகிறார்கள். உண்மையில் அது பிரதேசவாதம் இல்லை, அது அந்த மண்ணுக்குரிய அடையாளமாக அது வருகிறது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மிகச் சுருக்கமாக கீர்த்தி. வணக்கம் தினேஷ். என்னென்னால் இப்போ சொன்ன அந்த என்ன மலைய மக்கள்கிட்ட ஒதுக்கி பார்க்குற தன்மை இருக்கும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கணும். ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது, யுத்தத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்று இருந்தது தான். ஆனால் யுத்தத்துக்கு பிறகு நான் நினைக்கல அப்படி ஒரு பிரிவினையை பார்க்கணுமென்று நான் யாருமே இப்போ அதுக்கு இங்கே புலம்பெயர்ந்த மக்கள் அப்படி யாருமே பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அங்கே இருக்கிற மக்களும் அப்படி பார்த்தது இல்லை, ஏன்னா சகரமாக பழகிட்டோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் இந்த மலைய மக்கள் அவைகளுக்கு உதவி செய்யணும் விருப்பம். நாங்கள் இந்த நம்பிக்கொழியால் கூட இந்த மண் சரிவுகளெல்லாம் உதவி செய்கிறதுக்கும் உடனடி அரசியல் எங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய கிடந்தது அரசியல்வாதிகள், அங்கே இருக்கிற மலையத்தை அரசியல். ஆனால் அவர்கிட்ட நாங்கள் ஒரு 10 நாள் கழித்து போய் சொல்லி எங்களை இந்தியாவில் நாங்கள் உதவி வந்தால் இது வந்தேன்னு சொல்லி எங்களை வேணாமண்டே சொல்லி இருக்கணும். அது ஆதாரமாக எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் எங்களுக்கு சரியான உண்மையாக நீங்கள் இப்போ துவங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டால் நாங்கள் கண்டிப்பாக பெரிய அளவு உதவியை நாங்கள் செய்கிறது தயாராக தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே செய்கிறது தயாராக இருக்கிறோம். இங்கே எல்லாருண்டா எங்களுக்கு தமிழர் அவர் விரண்டே இல்லை. எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் தமிழ் பேசுகிற முஸ்லீமை கூட நாங்கள் முன்னேற்றணும் தான் நாங்கள் இருக்கிறோம். தெரியும் நாங்கள் என்ன அதே நாங்கள் பிரிவினையாக யாருமே பார்க்கல இது வரைக்கும். மட்டக்களப்பில் கூட பாதிக்கப்பட்ட முஸ்லீம் மக்களுக்கு கூட நாங்கள் கவுன்சிலிங் செய்திருக்கோம். மற்ற எல்லாருமே பொதுவாக சொல்கிறோம், மட்டக்களப்பு திருவண்ணாமலை எல்லாமே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்டா பிரிவினையாண்டு வேண்டாம், ஏன்டா உலகத்தில் அழிஞ்சா பிறகும் எங்களுக்கு வேண்டாம் அப்படி மன்னநிலையும் எங்கள் மக்கள்கிட்ட இல்லையாண்டு தான் நான் சொல்லுவேன். ஒரு அற்புதமான விஷயம் நீங்கள் சொல்லுதீங்க, கணப்பேர் சொன்னபடி. நாங்கள் உண்மையில் எனக்கு புதிதாக இருந்தது எப்படியான ஒரு தலைப்பை திடீரென்று இந்த இடத்தில் பேச முடியும் என்பது. உண்மையில் இது இந்த புரிதல் தான் நீங்கள் சொன்னது போன்று பிரதேசவாதம் அல்லது பிரிவினைவாதம் என்பது எங்களுடைய ஆழ்மனதில் இருக்கவில்லை. ஆனால் இந்த பூகோள ரீதியாக இருக்கக்கூடிய தூரம், 2 சமூகங்களுக்கும் இடையிலான தகவல் அறியாமை, புரிதல் குறைவு இவற்றின் வழியாக அது ஒரு சம்பந்தப்படாத ஒன்று போன்று ஆகிவிட்டதோ என்கிற ஒரு நிலைதான். அது உண்மையில் நீங்கள் மனம் திறந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறீர்கள். சுருக்கமாக சொன்னீங்களா இந்த விஷயம்? நான் என்ன ஒன்று சொல்லலாம் நினைக்கிறேன். பிரிவினைன்னு சொல்லி இது வரைக்கும் இல்லை, பிரச்சனைக்கு முதலும் இல்லை, இப்பயும் இல்லை நினைக்கிறேன். தாய போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட பிரதர் சொன்ன மாதிரி எத்தனையோ போராளிகள் தங்களோட உயிரை துச்சம் என மதித்து போராடி இருக்கணும். கூடுதலாக மலையாளத்துலேருந்து தான் போயிருக்கணும். அவே வறுமையாக போகல உணர்வுகளோடு போய் போராடி இருக்கணும். தேசிய தலைவர் ஒரு நாளும் பிரித்து பேசினதும் இல்லை, பிரித்து பார்த்ததும் இல்லை. எல்லாருமே தமிழ் பேசும் மக்கள் எல்லாருமே ஒரு குடைக்குள்ள தான் இருந்தது காலமும். இப்பயும் அப்படி தான் இருக்கணும். நினைக்கிறோம் தொடர்புகள் இல்லாதாலையும் யதார்த்தமான காரணங்கள் ஏற்படுத்தாத காரணங்களால் வந்து விடுபட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். பல செய்திகளில் கட்டினா அதை இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த அவை வந்து சரியான கஷ்டம். இப்போ இந்த மழைக்காலங்கள் எல்லாம் வந்து அவை பள்ளிக்கூடம் போகாமல் வந்து கிழமை நாட்கள் கூட எத்தனையோ கிழமையாக வீட்டிலே இருந்த சூழ்நிலையெல்லாம் கணக்கு இருந்தது. ஏன்னா அவைக்கு போக்குவரத்து வந்து சரியான பிரச்சனைங்க. அங்கே உள்ள எம்பி மேலே கூட செய்து கொடுக்க இல்லாத அளவுக்கு அவை கஷ்டப்படுங்க. இப்பயும் நடக்கும் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் மூலமாக இதுக்கு ஒரு திருப்பம் வரணும்னு எதிர்பார்க்க. நன்றி. ஒரே ஒரு விடயம், ஐபிசிக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். என்று கேட்டால் நியூஸில் கூட வரும்போது அநேகமான வடக்கு கிழக்க கவர் பண்ணுறது தான் கூடுதலாக இருக்குது. காலையில் வர நியூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பகல் வர அநேகமாக வடக்கு கிழக்கு தான் கவர் பண்ணுறதா இருக்குது. அப்போ மலையத்தையும் கொஞ்சம் கவர் பண்ண அந்த தங்கச்சிக்கு சொன்ன மாதிரி அவாவுக்கெல்லாம் தெரிய வரும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கே மலையத்தை பற்றி தெரியாத நேரம் அவா மாதிரி செகண்ட் ஜென்ரேஷனுக்கு தெரிய வர இல்லை. இப்போ அவா மாதிரி ஆட்கள் வந்து அந்த ஓப்பன் மைண்டடாக போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, பிரதேசங்கள் தெரியாமல். அப்போ அதே மாதிரி ஆட்களுக்கு இப்போ ஐபிசி வந்து அந்த மாதிரி என்ன கஷ்டங்கள் படுறாங்க இதுகள் வந்து இடக்கிடையில் செய்திகள் மூலமாக வந்தால் அவங்களுக்கெல்லாம் பெரிய உதவியாக இருக்கும்ன்றது நம்பிக்கை. ஆமாம், இது உண்மையில் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யலாம். ஐபிசி செய்திப்பிரிவு பற்றியும் நீங்கள் சொன்னபடியினால் இருக்கிற ஊடகங்களில் புலம்பெயர்ந்த நாடுகளில் பிரதேசம் வடக்கு கிழக்கு சார்பிலான வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய பார்வையாளர்கள் என்றபடினால் அதற்குத்தான் மிக பெருவாரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அதனை கடந்த வடக்கு கிழக்கு வெளியில் இருக்கக்கூடிய விவரங்கள் பற்றி அதிகமான செய்திகளை, அதிகமான தரவுகளை கொண்டு வந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒரு நிகழ்ச்சியினை கூட இந்த இடத்தில் பேசுவது நினைக்கிறேன் இது ஒன்றித்தான் சாத்தியமாகிறது. மிகச் சுருக்கம், நீங்கள் ஊரோடு உறவாடு நிகழ்ச்சியெல்லாம் செய்கிறீர்கள். சொல்லுங்கள், மலையகம் பற்றி உங்களுடைய பார்வை சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியில் சுவாரஸ்யத்துக்காக இல்லை பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். நீண்ட நாளாக ஒரு விருப்பம் இந்த உண்மையிலேயே அந்த
ஒரு காட்சி தான் இதுவரையில் மலையகம் என்று சொல்லி வரும்பொழுது அந்த கொழுந்தெடுக்கின்ற ஒரு காட்சி தான். அதில் நான் அவ்வப்பொழுது நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முதல் ஓடியந்து கேட்டால் இந்த ஒரு விஷயம் என்றால் என்னென்று மலையகத்தினுடைய அவ்வப்போது என்னுடைய விடைதேடும் நேரம் நிகழ்ச்சியில் எல்லா மாவட்டங்கள் எல்லா இடம் சார்ந்து ஒரு கேள்வி எடுப்பேன். அப்போ சரியான நாள் சந்திக்கணும்னு சொன்னால் இவர் ரெண்டே கடத்தோன்னு ஒரு கேள்வி மலையம் சார்ந்த ஒரு கேள்வியை கட்டாங்க. அவர் 2-3 தடவை கேள்வி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இருக்கும். அதாவது என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து நான் அழைப்பு காத்திருக்கின்றேன். மலையக மக்கள், அதாவது இந்த தமிழ் மக்கள் என்னுடைய பேர்களை நாங்கள் சந்திக்கிறதே நாங்கள் சுவாரஸ்யமான பேச்சு. அது உண்மையிலே எதிர்வரும் காலங்கள் சிறப்பாக அமைந்தால் ஒரு நிகழ்ச்சி வந்து ஊரோட பதிவு செய்வாங்க. புரிதலை உருவாக்கும் என்பதுதான் நம்பிக்கை. உண்மையில் பலர் மனமிட்டு திறந்தது மனதோடு பேசியிருக்கிறீர்கள். முக்கியமான ஒரு அத்தியாயம் என்று நினைக்கிறோம். ஆகவே இந்த அங்கத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசணும். ஐயா, நிறைவாக இயற்கை அனர்த்தங்களால் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். சுனாமி மாதிரி இவர்கள் வந்து மஞ்சரிவினால் சரியாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். மலைய தமிழர்கள் மஞ்சரிவு அவர்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே முறைக்காக வலியுறுத்த விரும்புகிறேன். இப்போ என்னென்ன செய்யலாம்? புது புது விஷயங்கள் அல்ல வித்தியாசமான விஷயங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேணும் என்று யோசிக்கிற விஷயங்கள். நாங்கள் கடந்த காலம் பற்றி பேசியிருக்கிறோம், இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் யோசிச்சிருக்கிறோம். எதிர்காலம் பற்றி என்ன செய்யலாம் எப்படி என்று நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மனசு படுறதை மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். த்ரிஷா சொல்லுங்கள். என்ன, அதாவது புதிய புதிய விடயங்களாக இருக்கலாம், புதிய வேலை திட்டங்களாக இருக்கலாம், எதிர்காலம் பற்றி ஏதாவது இருக்கலாம். எது முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன செய்றீங்க? ஆமாம், நம்முடைய நாட்டில் எடுத்துக்கொண்டால் சிறுவர்களோட வேலை செய்கிற ஒரு சேரிட்டி என்றபடியாக எங்களோட பார்வை எப்பவும் சிறுவர்களை நோக்கித்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் எல்லாம் சாதாரணமாக போய்கொண்டிருந்தாலும் கூட அந்த மனநோய் உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் சுருக்கமாக பார்த்தா இந்த பிள்ளைகளில் ஓட்டிசம், அதாவது மதி இறக்கம் என்று சொல்வார்கள் தமிழிலே, ஓட்டிசம் தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இதுவரையும் சரியான முறையில், அதாவது அவர்களுக்கு உரிய பயிற்சிகளை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையில் அவர்களை சிறிதளவண்டாலும் அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு மதியுறக்கம் என்ற அழகான வார்த்தை சொல்லுங்கள். ஓட்டிசம் என்றால் என்ன என்பது இங்கு இருக்கின்றவர்களுக்கு அனைவரும் தெரியக்கூடும். அப்போ ஓட்டிசம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது பீடிக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தைகள் எவ்வளவு பேர் வரையில் உங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவே குத்து மதிப்பாக சொல்லுங்கள், ஒரு அளவுக்கு மேலோட்டமாக தெரிந்தது. ஆமாம், வடக்கு மாகாணங்களில் 13 டிவிஷன்ஸ், ஜோனல் டிவிஷன்ஸ் இருக்கிறபடியாக நாங்கள் அந்த கணக்கில் பார்க்கும்போது ஒரு சென்டர்லே ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் வரும்போது 70-75 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு 20-25 பிள்ளைகள் ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். அப்போ அந்த மாவட்டம் முழுக்க எவ்வளவு பேர் வருவார்கள்? கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் இன்னும் அந்த புள்ளி விவரங்கள் எடுக்க தொடங்கவில்லை. ஆனால் வடக்கு மாகாணத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக 500 பிள்ளைகளுக்கு 500 பேருக்கும் அதிகமான ஒரு ஓட்டிசம் என்கிற அந்த நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இந்த உளவியல் ரீதியாக அவர்கள் படிப்பில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மந்தகுணம், மக்களோடு பழகுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவர்கள் சாதாரண வகுப்பறையில் அவர்கள் மேலதிக உதவிகள் தேவைப்படுகின்றவர்கள், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுகின்றனர், அவர்கள் பற்றி யோசிக்கின்றீர்கள். இது ஒரு மிக முக்கியமான விடயம் நினைக்கிறேன். வேறு ஏதாவது எதிர்காலம் வித்தியாசமாக? நிச்சயமாக நான் இவ்வளோ நேரம் நாங்கள் இதில் இந்த சேரிட்டிஸ் இந்த வேலை திட்டங்கள் எப்படி இருக்கணுமென்றதாக நான் இன்டர்வியூ மாறி இருக்கேன்னு சொன்னால், எஸ், சேரிட்டிஸ் தேவை எங்களுக்கு. இனி கிட்டத்தட்ட 7 வருஷமாச்சுது இன்றைக்கு. இப்போ இதில் பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம். இப்போ இதில் டிசேபிள் சில்ட்ரன்ஸ் இப்போ நாங்கள் மெயினாக கன்சர்ன் பண்ணியது சில்ட்ரன்ஸ், ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ், இடையில் இந்த மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் அவைக்கு வந்து ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணணும் நாங்கள். ஏன்னா நாங்கள் அவைக்கு எமர்ஜென்சியாக செய்ய வேண்டிய உதவியெல்லாம் நிறைய செய்துருக்கோம். நிறைய ஏதோ ஒரு பழைய சங்கமோ சேரிட்டி எல்லாம் செய்து வீல் சேரில் இருந்து மிகுதியானது தொடர வேண்டும். நான் இல்லைன்னு இப்போ ஒன்று சொல்ல இல்லை. பட் நீ ஏழாவது வீல் சேரில் மட்டும்தான் உன்னால் இருக்கேலுமென்ற அந்த கன்சன்ட்ரேஷனுக்கு அப்பால் வீல் சேரில் இருந்தேன்னு முன்னால் அடுத்த கட்டத்துக்கு வேலை செய்யலாமன்று இப்போ செல்வ நாட்கள் செய்கிற மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நாம் கூட செய்யணும். இதுக்கு வந்து வேலை வாய்ப்பு திட்டங்களை வந்து நாங்கள் கூட வைக்கணும். நாங்கள் அவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு பாதிப்பு இருந்தாலும், ஒருவருக்கு கை பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னாலும் அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் தாண்டி
அவர் துணிந்து தன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு மன உறுதியோடு வாழ்கிற ஒரு சூழலை, அதற்குரிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அந்த கால சமூகத்தை எழுப்புதல். இப்போ அப்படித்தான் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வச்சுக்கண்டு மேலதிகமாக இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் அந்த பிஸ்னஸ்காரர் தான் நீங்கள் கதைக்கலாம்ன்றது இருக்கலாம். இப்போ நான் ஓப்பனாக நான் இதில் சொல்கிறேன், இந்த அபிசினியர்களுக்கோ இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பிஸ்னஸ்காரர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாராவது உங்களை இழக்காமல் இன்வெஸ்ட் பண்ண இயல்மா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இழக்க போகிறது இல்லைன்னா அங்கே குறைஞ்ச ஒரு 50,000 பவுண்ட்ஸை போடுறதால அதுக்கு உங்களோட குடும்பங்களோ அல்லது உங்களோட பிள்ளைகளோ இந்த இழப்பும் வரப்போகிறது இல்லை. அப்படியான ஆக்கள் நீங்கள் சிறிய சிறிய தொழில்களை உருவாக்குறதால அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் நான் சொல்லப்போனால் இதில் நீங்கள் உழைக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட முதல்ல பாதுகாக்கிற அளவில் நிச்சயமாக அந்த தொழில் நீங்கள் ஏற்கனவே செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிறீங்க. நான் அதை நீங்கள் சொல்ல விரும்ப இல்லை, இருந்தால் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். நான் அதை குறிப்பிட்றேன். இப்படியான ஒரு திட்டத்தை ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சு கொண்டு தான் நீங்கள் சொல்றீங்க செய்யலாம் என்று தான். அதுக்காக நான் ஏன் அதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், நான் கூட பார்க்குறது, நான் அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது இதில் மேடையில் பேசுகிறத விட நான் ஒரு மாடல் ப்ராஜெக்டை செய்து சக்ஸஸாக வந்தால் பிறகு அதை வெளியில் சொல்கிறது நல்லா இருக்குமென்றதுக்காக தான் நான் அதை இதுதான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 4 மாதம் தான் நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். பட் இதுக்காக நான் நிறைய வேறு ப்ராஜெக்ட் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்கானிக் ஃபார்ம்ன்ற வகையில் ஒர்க் பண்ண வலிக்கிட்டான். அப்புறம் அங்கே ஃபீல்டை போய் பார்த்தபோது எனக்கு அது உடனடியாக சில இதுகள் கொஞ்சம் இதாக இருந்தவளே. அப்புறம் இப்போ கோகோனட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வன்னியில். அப்போ நான் என்ன மாதிரி பார்க்குறேன்னு சொன்னால், ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் எங்களோட தமிழ் பேசும் பகுதிகள் இண்டஸ்ட்ரி மயமாக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. விவசாயம் உண்மை, விவசாயம் கட்டாயம் தேவை. விவசாயம் மொடரேட் பண்ண வேண்டியிருக்கு, நவீனமயப்படுத்த வேண்டும். நவீனமயப்படுத்த வேண்டிய அதாவது நான் ஒரே அங்கேயும் கதைக்க சொல்கிறது எஜுகேட்டட் ஃபார்மர்ஸ், வி நீட் எஜுகேட்டட் ஃபார்மர்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் ஏதாவது ஒன்று செய்யணும். குறைஞ்சது என்ற டார்கெட் ஒரு 50 பேருக்காவது ஒரு வருஷத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கணும். இப்போ நான் இப்போ ஒரு 3 மாதம்தான் எனக்கு லாபம் வரையில் அது பிஸ்னஸில் நான் உடனே லாபம் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சந்தோஷமாக சொல்லுவேன், 6 பேருக்கு இதில் போரால் பாதிக்கப்பட்டவரும் அதுக்கு இருக்கிறார்கள். அங்கே போரால் பாதிக்கப்பட்டு மீண்டும் நிற்கிறவர் 6 பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, மாத சம்பளத்துக்கு 6 பேரை இதுவரையில் ஒரு கிட்டத்தட்ட 4 மாதம் தான் அந்த இண்டஸ்ட்ரி மூவ் பண்ணுது. இதை விட ஒரு 10-15 பேர் ஒரு டெம்பரரி ஜாப் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டுருக்குறோம். அதே மாதிரி கனவேர் செய்கிறீங்க எனக்கு தெரியும். அப்போ இப்படியான இதுகளுக்கு நாங்கள் இனி மூவ் பண்ணணும். நிரந்தரமாக அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் உருவாக்கணும். அதோட இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்கிறபடியாக நானும் அதை செய்தபடியாக தான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன்களால் பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபண்டை போடுறோம். இப்போ ஒரு 2 lakhsன்னு சொல்லுவோமே, பேங்க்கில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்போ பண்ணுறோம். இதே நேரம் நான் நினைக்கிறேன், அவர்கிட்ட பேரை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் இதில் வித்தவுட் பெர்மிஷன் ப்ரொஃபஸர் நவரத்னராஜா வவுனியாவில் ஒரு ஃபார்ம் செய்துருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, இதே மாதிரி போரால் பாதிக்கப்பட்டவர்களை தான் வேலைக்கு வச்சு அவைக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பர்ச்சேஸ் செய்கிறார். இந்த பூனாரி இப்படியான வன்னி மாவட்டங்களில் போய் இந்த மரக்கறி அதெல்லாம் வாங்கிட்டு தம்புள்ளைக்கு அனுப்புகிறார். அப்போ நார்மலாக என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ வியாபாரிகள் என்ன செய்யணும், 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். இவர் தம்புள்ளையில் 150 ரூபா விற்குதுன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதாவது தண்ட டிரான்ஸ்போர்ட்டையும் கொஞ்சம் இந்த லேபரையும் கவர் பண்ணுற மாதிரி. இப்போ அவர் என்ன கேட்டாருன்னு சொன்னால், தம்பி நான் இப்படி செய்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், பர்ச்சேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ அதை என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி, அப்போ நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், நான் இந்த ஒரு 2 lakhs கொண்டு பேங்கில் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குற விட அவர்கிட்ட சொன்னேன், சரி நான் இந்த காசை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எனக்கு மாதம் 3,000 rupees தாங்குவோம், பேங்கில் போடுங்க, அந்த 3,000 ஒரு பிள்ளைக்கு போய் கொண்டு. ஸோ அந்த சேரிட்டிஸ்க்கு நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த ஃபண்டை நீங்கள் ஒரு கியூமுலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்துட்டீங்கன்னா ஒரே காசு 2-3 வேலையை செய்து சேர்ந்துடும். மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இதுக்கு இன்வால்வ் ஆகிருக்கீங்க தெரியும் இல்லையா? ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் வாய்ப்புகள், தொழில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மிகச் சுருக்கமாக 2 தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கு கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்கின்றேன். அது இந்த விளம்பரம் கூட ஐபிசியில் விளம்பரப்படுத்தியிருந்தோம். அதாவது மீள் சுழற்சி காகித தொழிற்சாலை அஜிவேலி இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்களில் இருக்குது. அதில் இன்றைக்கு 40 பேருக்கான நிரந்தர வேலை வாய்ப்பும் 160 பேருக்கான ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கு. பேப்பர், அது ரீசைக்ளிங் பேப்பர் மெஷின் போட்ட ஒரு ஃபேக்டரி இல்லையா? பெரிய மெஷின், ஒரு பெரிய அளவான ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு பல என்ஜிஓக்களின் உதவியோடையும் இங்கேயும் நான் பிரித்தானியா கனடாவிலேயும் இன்வெஸ்டர்ஸ் எடுத்திருந்தோம். இது இப்பொழுது ஒரு நாளைக்கு 4 தொன் பேப்பர்கள் தயாரிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. அத்துடன்
மற்றும் வன்னி பகுதியில் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய வளங்கள் சிறுகுறிஞ்சா, முருங்கை இலை மற்றும் எங்களுடைய இந்த நாவல் பழ விதை, அதாவது உலகத்துக்கே முதலாவதாக ஜீரோ கேப் காஃபி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். மிகவும் ஹெல்த்தியானது, ஆரோக்கியமான இந்த டீ வகைகள், ஃபியூஷன் டீ என்று சொல்வார்கள், அந்த வகைகளை இன்றைக்கு 4 பேரோட தொடங்கி இன்றைக்கு 16 பேர் நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை வழங்கி இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அது எங்களோட வடமாகாண சபையாலையும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு தொழில் நிறுவனமாக முதலாவதாக வந்து. ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்றது, ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்படி நடக்க முடியும், செய்ய முடியும், இதை விட பல மடங்கு போக வேணும். ஆரம்ப புள்ளிகள் வேற என்ன செய்யலாம், வேற லாங் டேர்ம், நீண்ட கால நோக்கி வித்தியாசமாக சேரிட்டியினுடைய அந்த வளமையான நிலையை கடந்து செய்ய வேண்டியபடி. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் சின்ன பிள்ளைகள படிப்பு, அதாவது நர்சரி எஜுகேஷன் வந்து அங்கே கணக்க பள்ளிக்கூடங்கள் இருக்குது. யாழ்ப்பாணம், வன்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரும் வந்து காசு வாங்கி கொண்டு, இப்போ காசுக்காரராம் படிக்கலாம், அங்கே வந்து டொனேஷன் கூட வாங்கி படிப்பிக்கலாம். ஆனால் அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு செய்கிறதுக்கு கனவேறு இல்லை. இப்போ நானும் என்னுடைய குடும்பமாக சேர்ந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 55 பிள்ளைகளை எடுத்து அவைகளுக்கு வேண்டிய சகலதும், உடுப்பில் இருந்து காலம சாப்பாட்டில் இருந்து மத்தியான சாப்பாடெலாம் கொடுத்து, அவைகள் வந்து விதானியாட்டிலேருந்து கையெழுத்து வாங்கின்றோனும், அவையோட சம்பளம் வந்து குறைவாக இருக்குண்டு. அப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்கி அதுக்கு வந்து எனக்கு 7 பேரை நான் எம்ப்ளாய் பண்ணுறோம். அப்போ அவைகளுக்கு சம்பளம் கொடுத்து அது நாங்கள் ஒரு 5 பேரும் மற்ற ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணினோம். அப்படி கணக்காக துவங்கணும். அங்கே படிக்கிற ஆக்கள் ஆக காசு இல்லாத ஆக்கள்லாம் பிள்ளைலாம் அங்கே வளர்ந்து போயினோம். இப்போ காசு இல்லாத ஆக்கள் கஷ்டப்படுகினோம். அவையில நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். காசு இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாராக இருக்கும்ன்றது. சுவாரஸ்யமான பல தகவல்கள், ஆழமான பல செய்திகள் என்பவற்றோடு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்களை நாங்கள் அடுத்து வருகின்ற வாரத்தில் பேசலாம். அதுவரையில் இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்.